ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் சந்தகம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சின்னதுலலாம் பார்த்திங்கன்னா இது புழு மாதிரி இருக்கனால அம்மா புழு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன் நான். நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இடியாப்பமா இல்லை சந்தகையான்னு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். நல்லா ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோட 2ஆம் பாலுமே எடுத்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சர்க்கரையெல்லாம் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் புளியிற மேக்கர் வாங்கியிருந்தேன். இது ஆனால் பார்த்திங்கன்னா வெறும் அந்த மாவு பிணைஞ்சி இடியாப்பம் புளியறதுக்கு தான் இது கரெக்டாக இருக்குது. நாங்கள் சந்தகம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு மாவாட்டி இட்லி சுட்டு அதை தான் சந்தகம் ரெடி பண்ணுவோம். பட் இது ரெடி பண்ணுறதுக்கு இந்த இடியாப்பம் மேக்கர் சரி வரல. சூடாக நம்ம இட்லி போட்டு புளியும் போது கையுமே பிடிச்சி புளிய முடியல, கொஞ்சம் டைட்டாகவுமே இருந்துச்சு. அப்புறம் என்ன, எப்போவுமே புளியிற சந்தக மரத்தில் தான் எல்லாத்துக்குமே புளிஞ்சு எடுத்துச்சு. தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.